ஹலோ, வெல்கம் டு அனு சரசுவை. இப்போ வந்து சம்மர் காலம் வந்துடுது. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் செய்யலாம். இன்றைக்கி வந்து என்னென்ன லெமன் மின்ட் ஜூஸ் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா ஒரு கைப்பிடி அளவு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக மின்ட் எடுத்து வச்சுருக்கேன். புதினா இலைகள் இந்த மாதிரி இலை மாத்திரம் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரே ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 துண்டு இஞ்சி வச்சுருக்கோம். இப்போ அது செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச புதினா இலைகளை இதில் சேர்த்துக்கலாம். புதினா வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் நம்ம இதை, அதனால தான் டயர்ட்னஸ்லாம் நீக்கும். அதனால இப்போ வந்து புதினா சேர்த்துட்டோம். 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச லெமனை இதில் புழிஞ்சிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்சியை போட்டு சுற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம், வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் ஜூஸை. இதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சுகர் வேணுனாலும் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வேணும்னா நான் இப்போ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மின்ட் ஜூஸ் ரெடி ஆகிடுது, லெமன் மின்ட் ஜூஸ். இப்போ நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கூலாக நல்லா ஐஸாக வேணும்னா ஐஸ் போட்டு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது லெமன் சேர்த்துருக்கோம், மின்ட்டு சேர்த்துருக்கோம். வந்து லெமன் வந்து உடல் உஷ்ணத்தை தணிக்கும், உடல் சூட்டை தணிக்கும். மின்ட் வந்து நம்ம ரெஃப்ரெஷ் கொடுக்கும், நம்ம உடம்பை ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ டயர்ட்னஸ் இல்லாமல் நம்ம வேலை செய்யலாம். இந்த மாதிரியான அருமையான லெமன் மின்ட் ஜூஸை நீங்களும் செஞ்சு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, பாய்.